ஏற்றுமதி மற்றும் விலை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் சிங்கராஜ், கோழிகள் எண்ணிக்கை குறைவால் முட்டை உற்பத்தி குறைவாக இருக்கும் நிலையில் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். பெட்ரோல், டீசல் மற்றும் தீவனம் விலையேற்றத்தால் செலவு அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க முட்டை விலையை குறைந்தபட்சம் ரூபாய்க்கு மேல் நிர்ணயிக்க முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அண்டம் ஒரு முட்டை வடிவமானது. அண்டம் என்பது அண்டா என்று பொருள்படக்கூடிய ஹிந்தியில் அந்த ஓவல் ஷேப்புங்க. ஓவல் ஷேப் என்று சொல்ல முடியாது, முட்டை வடிவம். ஹிந்தியில் அண்டா, தமிழில் முட்டை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் வந்த செய்திகளில் முட்டை விலையானது படியாக உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ₹1.70 அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வழக்கமாக மழைக்காலங்களில் அல்லது உற்பத்தி குறைவான நேரங்களில் 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை 10 பைசா ஏறும், 5 பைசா குறையும். அப்படி இருந்த மாற்றம் மாறி ஒரே அடியாக கிட்டத்தட்ட ₹8 வரை செல்லும் என ஒரு தகவல் அறிவிக்கப்படுகிறது. காரணம், உற்பத்தி கம்மி, கோழிகள் கம்மி, அதனால் முட்டைகளும் கம்மி. அப்புறம் டிமாண்ட் அதிகம், பள்ளிக்கூடம் திறந்துருச்சு. அப்புறம் வெளிநாட்டுகளுக்கு போர்னால் எக்ஸ்போர்ட் ஆகலை. அப்புறம் இன்னொரு ரீசன், எக்ஸ்போர்ட் டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. அப்புறம் நுகர்வோருடைய டிமாண்டும் அதிகரித்திருக்கிறது. உள் மாநிலம் தவிர்த்து தமிழகம் சுற்றியுள்ள மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டுக்கு போக அதிகமான உற்பத்தின்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. அப்போ அதனுடைய கூலியும் அதிகமாகிடுச்சு. இப்படியாக இந்த பரபரப்பான தமிழக முட்டா அரசியலை போலவே முட்டை அரசியலும் சரியாக நடந்து வருகிறது. கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் தமிழகத்தினுடைய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு செய்து உங்களுடைய போராட்ட குணத்தையோ அல்லது அரசியல்வாதிகளின் முட்டாள்தனமான காய் நகர்த்துதலையோ நீங்கள் அறிந்து கொண்டு உணர்ச்சி வசமாக களத்தில் இறங்கி போராட வேண்டுமானால் தயவு செய்து முட்டையை சாப்பிடுவதை அறவே நிறுத்திவிடுங்கள் தோழர்களே. அதுதான் உங்கள் மனதில் உணர்வான விஷயங்களை சூட்சமமாக, நுட்பமாக இந்த காய் நகர்த்துதல்கள், இதற்கு பின்னால் மக்களை சுரண்டும் யுக்திகள் என்னென்ன இருக்கிறது என்பதை ஆழப் புரிவதற்கு உங்களுக்கு உணர வரும். அதுவல்லாமல் களத்தில் இறங்கி போராடுவதற்கு ஒரு தெம்பையும் ஒரு பியூரிட்டியும் தரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது புரோட்டீன் தான். அதே புரோட்டீன் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு கீரையிலும் வேர்க்கடலையிலும் அதிகமாக கிடைக்கும். ஆகவே இது உணவு கட்டுப்பாடோ விரத முறையோ அல்ல. இதற்குள் உள்ள ஆழமான நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் குறைந்தபட்சம் 60 நாட்கள்
நீங்கள் முட்டை சாப்பிடாது இருந்து அதன் மூலம் வரக்கூடிய உங்களுடைய புத்தி தெளிவு, உடல் ஆரோக்கியத்தை உணர்ந்துகின்ற பிறகுதான் அது தெரிய வரும்.